பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? இந்த நாள் காலையில ஆண்டவரோட பேசினீங்களா? கர்த்தர் உங்களோட பேசினாரா? ஆண்டவர்கிட்ட தினமும் பேசணும். வேற வாசிக்கும் போது வசனத்தை கொண்டு நம்மோட பேசுவா. தினமுடைய குரலை கேட்கணும். அதுதான் நமக்கு சந்தோஷம். அப்பதான் ஒவ்வொரு நாளையும் நாம ஈஸியா கடந்து செல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பாடு, பிரச்சனை, நெருக்கம் இருக்கத்தானே செய்யும். நீங்க பாருங்க, பெரிய போட்டு மீன்பிடி தொழில் செய்யற அநேக நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் கடலுக்குள்ள போகும்போது எவ்வளவு பெரிய போராட்டம் இல்லை? வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டம் தானே. இந்த கடலுக்குள்ள போய் மீன் பிடித்து வந்தா எதிர்பார்த்தாலும் மீன் கிடைக்குமா, கிடைக்காதா? திடீர்னு காற்று வந்துட்டா, சூழ்நிலை மாறிட்டா, என்ன செய்வது? அதுக்கு மத்தியில தான் அவனுடைய வாழ்க்கை. அதே மாதிரிதான் ஒரு வியாபாரம் செய்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி, போராட்ட பிரச்சனை தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை தைரியப்படுத்தும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். ஏசாயா 54:8 நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். கிருபை, தேவனுடைய கிருபையின்படி நமக்கு இறக்க செய்வாராம். கிருபை என்ன தெரியுமா? தகுதியில்லாத ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு. நித்திய கிருபைன்னா அது என்னதுக்கு இருக்கிற கிருபை, அது மாறாது, எப்பவுமே இருக்கிற ஒரு கிருபை. என் வாழ்க்கை நான் யோசித்து பார்க்கிறேன். தகுதியில்லாத என்னை அவருடைய ஊழியக்காரனாய் மாற்றி தகுதியற்ற நிலைமையில என்னை பயன்படுத்துகிறார். நான் தகுதியற்றவன் என்று எனக்குத்தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்னை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கிருபையாய் பயன்படுத்துகிறார். அவருடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறக்க செய்கிறார். அதனால்தான் என்னால் ஊழியம் செய்ய முடிகிறது. நான் ரொம்ப பரிசுத்தமாக்கும், நான் ரொம்ப எனக்கு தெரியுமாக்கும், நான் பெரிய நீதிமானாக்கும், அப்படியெல்லாம் கிடையாது. என்னுடைய நீதினாலோ பரிசுத்தினாலோ என்னை பயன்படுத்தல. மிகுந்த கிருபை, அப்படி மிகுந்த கிருபை. நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் ஆண்டவரை நெருங்கி விரும்பி அதை நோக்கி பிரயாணப்படுகிறேன். அதற்கு அவர் கிருபை தருகிறார். கிருபை கொடுத்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழவும், பாவத்தை மேற்கொள்ளவும், ஊழியம் செய்யவும் கிருபை தருகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தேவை, நித்திய கிருபை. அன்று சொல்ல, மகனே மகளே, நித்திய கிருபையின்படி உனக்கு நான் இறங்குவேன். நீ ஏன் சொந்து போற? ஏன் பயப்படுற? இனிமே அவ்வளவுதானா? ஏன் நினைக்கிற? என் கிருபை உன்னை விட்டு விலகாத. நீ தகுதியற்றவன் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன் மேல தயவா இருக்கிறேன். ஏன்னா நான் கிருபை உள்ள தேவன் என்று. அந்த கிருபைக்காக ஆண்டவரை துதிங்க. நான் தினந்தோறும் துதிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகுதியற்ற எனக்கு நீங்க